திமுக விமர்சனம் பண்ணுங்க, திமுக எதிருங்க. ஏன்னா நமக்கு துரோகம் பண்ணது திமுக. நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம், நமக்குள்ளே சர்ச்சை வேண்டாம், நமக்குள்ளே பதிவுகள் வேண்டாம். நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம், நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிங்களா இருக்கிறோம், மாமா மச்சானா இருக்கிறோம், எல்லாமே ஒரே குடும்பம். நமக்குள்ள யாரும் எந்த விமர்சனம் தேவையில்லை. சூழ்ச்சியாலே நம்ம எதிர்க்கிறான், களத்தில் அவனால நிக்க முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ கூட்டம் வந்தது. எப்படி வந்தாங்க? பாசத்துல வந்தாங்கய்யா, ரத்த பாசத்துல வந்தாங்கய்யா. இது திமுக முடியுமா? இல்ல வேற எந்த கட்சியால முடியுமா? தமிழ்நாட்டில் ஒரே மாதம் வாங்கடா என் தம்பிகளா, என் தங்கைகளா, என் அண்ணன்மார்கள், அக்காமார்கள், தாய்மார்கள், வாங்க வாங்கன்னு ஒரு அழைப்பு. அத்தனை லட்சக்கணக்கான என் சொந்தக்காரங்க வந்து நிக்கிறாங்க. இது வேற யாருக்கு இந்த கொடுப்பினை இருக்கு? எனக்கு இருக்கு, இந்த கொடுப்பினை இருக்கு, எனக்கு இருக்கு. பார்த்து தான் பயந்து போய் அலறிட்டு இருக்கிறாங்க திமுக. ஏன்னா இன்னைக்கு திமுகன்னு போய் தெருவில் போய் சொல்லு, முறைச்சு பார்ப்பான், கோமா பாக்குறான். என்னடா கட்சி, என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்க, என்ன நடக்குது? முதலமைச்சருக்கும் தெரியல, மற்றவங்களுக்கு யாருக்கும் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. நீ பார்த்தா நம்ம கட்சிக்காரர் பக்கத்துல சக்கரவர்த்தின்னு வழக்கறிஞர் அட்வொகேட் சுட்டுறாங்க, துப்பாக்கியால சுட்டு கொலை பண்றான். எங்கிருந்து வந்து இந்த கலாச்சாரம்? இந்த கலாச்சாரத்தை நாம அமெரிக்காவில் பார்ப்போம், ஐரோப்பாவில் பார்ப்போம், வெளிநாட்டில் பார்த்துருக்கோம். திட்டமிட்டு வந்து என்னென்னமோ பார்த்து கரெக்டா போய் வீட்டு பக்கத்துல போறப்பல சிசிடிவில பார்த்தா தெரியுது. நமக்கு முதல்ல பார்த்தா தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததான் பார்த்தா துப்பாக்கியில சுட்டு குண்டு உள்ள இருக்கு. எவ்வளவு மோசமானது இந்த கலாச்சாரம். யாரால வந்தது? யார் காரணம்? அதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் காரணம். காவல்துறை அவருக்கு தான் இயங்கிட்டு இருக்கு. காவல்துறை ஏதோ இயங்கிட்டு இருக்கு, அவர் இயங்கல. உங்களால முடியலன்னா இந்த துறையை வேற யார்கிட்ட கொடுத்துட்டு போகல, நல்லா இந்த துறையை நடத்தவங்க கொடுத்துட்டு போங்க. உங்களால எந்த துறையும் இயங்க முடியல, ஏன்னா தெரியணுமே. யாரோ சொல்றாங்க செஞ்சிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க, இன்னும் மக்களை தெளிவுபடுத்ததான் வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் தேதி நான் ஒரு நடைபயணத்தை தொடங்க இருக்கின்றேன். எதுக்கு இந்த நடைபயணம்? இந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நடைபயணம். போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இனி இவர்கள் மறுபடியும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், வரமாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு மறுபடியும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த குடும்பம், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் நாசமாயிடும். தெருவுக்கு தெரு எதை வித்துட்டு கஞ்சாவையும், அபின், காக்கேன், ஹெரோயின், போதை பொருட்கள். எங்க அந்த காலத்துல நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கொஞ்ச நாள் திண்டிவனத்தில் படித்தேன், 2 வருஷம். அப்பெல்லாம் படிக்கிறப்பெல்லாம் ஸ்கூல் வெளியில இந்த கமரக்கட்டு, இந்த மாங்காய் பத்தை, இந்த புளிப்பு மிட்டாய், இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. தேன் மிட்டாய் இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இப்ப என்ன விற்கிறான்? கஞ்சா பொட்டலம், மாத்திரை, போதை மாத்திரை, இந்த கஞ்சா ஸ்டாம்பு, இதுதான் ஸ்கூலுக்கு வெளியிலையும் காலேஜ்லயும் வித்துட்டு இருக்கிறானுங்க. இது திமுக தெரியாம இருக்கு விற்க முடியும்? காவல்துறை தெரியாம விற்க முடியும்? இல்ல, அவர் தெரிஞ்சுதான் வித்துட்டு இருக்கிறான். என்னன்னா அதுல கமிஷன், எதுலயும் விட மாட்டானுங்க. எப்பேற்பட்ட மாவட்டம் இந்த மாவட்டம்? யார் பிறந்த மாவட்டம் இந்த மாவட்டம்? பேரறிஞர் அண்ணா பிறந்த மாவட்டம் இந்த மாவட்டம், இந்த மண்.